ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லை புக் வைஸ் படிக்கலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்களா. இது வந்து புக் வைஸு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் இருக்குங்களா. சிலபஸ் வைஸ்க்கு நம்மகிட்ட வந்து இந்த சுரேஷ் புக்கு இருக்குது, புரியுதுங்களா. இப்போ சுரேஷ் புக்கு இந்த நாம் வந்து தமிழ் புக்கு வைஸ் படிக்கலாமா இல்லை வந்து இந்த சிலபஸ் வைஸ் படிக்கலான்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம சிலபஸ் வைஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா உடனே வந்து புக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது புரியுதுங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லைங்க. தமிழுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிலபஸ் மாற்றிட்டாங்க இல்லையா. அந்த சிலபஸை நம்ம வந்து எப்படி படிக்கிறதுங்கிறது தெரியல நிறைய பேருக்கு. எப்படின்னா தமிழ் மட்டும் சொல்கிறேன், ஜிகேலாம் ஆல்ரெடி இருக்கிறது தானே, தமிழ் மட்டும் எப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து இதில் வந்து தமிழான 90 இருக்குங்க, அது வந்து அது கம்மியாகும். இலக்கணம் தான் நமக்கு அதிகமாக வச்சுருக்காங்க, புரியுதுங்களா. இலக்கணத்துலேயே நிறையா டாபிக்ஸ் பிரியுது. அதனால் நாம் வந்து இலக்கணம் இருக்குங்களா, இலக்கணம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணிடணும், ஓகேங்களா. சரி, ஓகே. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த சிலபஸ்லாம் இருக்குங்களே, சிலபஸ்லாம் உட்காந்து நீங்களாக டீகோட் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இலக்கணம் இருக்கா, அந்த இலக்கணத்தில் இந்த எழுத்தில் என்னென்ன டாபிக் வருது அத்தனையும் நீங்களாக உட்காந்து டீகோட் பண்ணுங்கள். அப்போ வந்து பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நாம் இங்கே உட்காந்து எழுதுவீங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வேணாலும் சொல்லுங்கள். டெலகிராம் சேனல் இருக்குது, ஆனால் யாரும் போய் தேட மாட்டேறீங்க. புதுசாக வரவங்க வந்து நீங்கள் மேலே சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அனுப்புகிறேன், ஓகேங்களா. சரி, ரைட். இப்போது இந்த சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், சிலபஸ் வந்து மஸ்ட்டு எல்லோரும் ஜெராக்ஸ் போட்டுக்குங்க, புரியுதுங்களா. இந்த சிலபஸை மஸ்ட்டு வந்து எல்லோரும் ஒரு ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, புரியுதுங்களா. சரி, இப்போ பார்த்துடலாமா. இப்போ வந்து சிலபஸ் வைஸ் பார்க்கலாமா, புக் வைஸ் பார்த்துடலாமா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுப்போம். தமிழில் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா. தமிழில் எந்த டாபிக் எடுக்கலாம். சரி, ஒரு பிரித்தெழுதுக எடுத்துக்கலாமே. நாம் பெரிய டாபிக் போட்டு சின்னதுலேருந்தே போகலாம். பிரித்தெழுதுக இருக்குது. இப்போது அந்த பிரித்தெழுதுக வந்து இந்த ஸ்கூல் புக் இருக்குங்களே, இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு 10th புக் எடுத்துக்கிறேன், அது அதிகமாக இருக்கும். சரி, நான் 10th புக் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 10th புக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக் வைஸ் போகிறதுனா என்ன பண்ணுவோம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா தேவையில்லை, பெருசுதானே இருக்கார், அதனால் நம்ம இது படிக்கணும், ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி போயிட்டு அந்த அடுத்து இலக்கணம், புரியுதுங்களா. இலக்கணத்தில் எழுத்து சொல்லு, இங்கே பாருங்கள். எடுத்தோன்னே சிலபஸில் என்ன இருக்குது, எழுத்தும் சொல்லு தான் ஒரு பெரிய டாப்பிக்கே கொடுத்துருக்காங்களா. எழுத்து சொல்லு, அந்த எழுத்து சொல்லு தான் என்ன, எழுத்தில் என்ன இது அந்த எழுத்து டாப்பிக்கில் என்னென்ன வருது, சொல்லு டாப்பிக்கில் என்னென்ன வருது, இதில் இருக்கா பார்த்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எழுத்து டாப்பிக்கில் பிரித்தெழுதுக வரும், பிரித்தெழுதுக அதில் எடுத்துடலாம். அடுத்து வந்து சொல்லில் வேர்ச்சொல் வினைச்சொல் வருதா, அந்த வினைச்சொல் அப்படிங்க பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு எழுத்து சொல்லு படிக்கும், நமக்கு டாபிக் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸை நல்லா மனப்பாடம் பண்ணாலும் சரி, பார்த்தோன்னே நீங்கள் சொல்ல தெரியணும், ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டீகோடிங் பண்ணணும், நீங்களாக தான் பண்ணணும், ஓகேங்களா. இல்லைனா நான் பிடிஎஃப் அனுப்பிச்சுட்றேன். இப்போ புக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக் வைஸ் மொத்தம் இந்த 10th புக்கா எத்தனை இயல் இருக்கும், 9 இயல் இருக்கும். அப்போனா இலக்கணம் எத்தனை இருக்கும், 9 பாடம் இருக்கும். அந்த 9 பாடங்கிறது ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் முன்னே நான் வந்து ஒரு புக் எடுத்தோன்னா புக்கே ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த புக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம வந்து இப்போ இங்கே வருங்க, அடுத்து தொகைநிலை தொடர்நிலை தொடர் வருதா, அதுவும் சிலபஸில் இருக்குது. அப்போ நம்ம இதை படிக்கணும், புரிஞ்சுதுங்களா. அப்புறம் இந்த இதெல்லாம் இப்போ போன சிலபஸில் நம்ம இதெல்லாம் யாரும் அவ்வளோக்கா பார்த்துருக்க மாட்டோம். அந்த தடவை இதெல்லாம் பார்க்கணும், புரியுதுங்களா. இது இங்கே இருக்குது எல்லாமே, ஒரு இது எல்லாம் பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா. இது எல்லாம் புக் பேக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்தே ஆகணும், புரிஞ்சிச்சுங்களா. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சர் கீழே பாருங்கள், உணவு வாக்களும் அளித்தலும், ஓகேங்களா. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுவரோவியம் சிதம்பரம், ஓகேங்களா. இப்போ விருந்தோம்பல் நமக்கு வந்து திருக்குறள் இருக்கா. இப்போ வந்து இப்படி கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, விருந்தோம்பல் பற்றியே கேட்குறதுக்கு இருக்குது. உணவு ஆக்களும் அளித்தலும் எந்த நூற்றாண்டு சுவரோகத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அது எங்கே இருக்குது, சுவரோவியம். அந்த மாதிரி இமேஜுக்குள்ளே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இமேஜுக்குள்ளே இருக்கும், வீடியோவில் தெரியாது. நீங்கள் 10th புக்கில் 49வது பேஜில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி, ரைட். இப்போ புக் வைஸ் போகும்போது 9 பாடம் இருக்கும், நம்ம டக்குன்னு படிச்சிருவோம். நான் இப்போ வந்து முடிஞ்சுதா. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து புக் வைஸ் போகும்போது 9 பாடம் இருக்கும், அதை வந்து நம்ம படிச்சிருவோமா. சரி, ரைட். அடுத்து
இந்த சிலபஸ் வைஸ் போகலாம். ஓகேவா? சிலபஸ் வைஸில் பெரிய பெரிய புக்கு, அதனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நான் வந்து காமிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வந்து நாம் என்ன காமிச்சேன், பிரித்தெழுதுக படித்தோமா, அந்த பிரித்தெழுதுக எழுத்து, அந்த எழுத்துனா என்ன அப்படின்னு இது கொடுத்துட்டாங்களா. அப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒரே தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது இத்தனை இருக்கும். இங்கே பாருங்களேன், தெரியுதா? இவ்வளோ இருக்குது. எடுத்தோன்னே இவ்வளோ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இத்தனை இருக்கா, இப்போ எப்படி இத்தனை படிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்களேன், அதான் ஒன்று விடாமல் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. பாருங்க, கசன்னு நமக்கு வந்து நிறையா இருக்கா. அந்த சுமையை நம்ம குறைக்கணும். அந்த சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சஜஷன் வந்து புக்கு வைஸ் இருக்குங்களே, புக்கு வைஸ் வந்து ஒரு ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிருங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து படிக்கிறீங்க. ஸ்கூல் புக்கில் ரேண்டமாக இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பாடம் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரேண்டமாக என்ன பாடம் எடுக்கலாம்னா, இப்போ என்ன பாடம் எடுக்கலாம்? சரி, வினா விடை வகை பொருட்கோள் இருக்கா, 117. இப்போ நமக்கு அந்த நான் படித்தோன்னே தெரிஞ்சிருந்துருக்கும். இப்போ வினா இருக்குது அப்படிங்கும்போது இது நீங்கள் படிக்கும்போது நம்ம சிலபஸில் இருக்குது. வினாங்கிற விடை பொருட்கோள் இருக்கா, வினா இருக்குது விடை இருக்குது, அப்போ இருக்கா, அப்போ நம்ம இதை படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது வந்து சிலபஸில் கவர் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் படித்து இந்த பாடத்தை நீங்கள் கம்பல்சரி படித்தா அதாகணும். அப்புறம் வந்து மொழித்திறன் பாருங்கள், மொழித்திறன்லாம் பாருங்கள், முழுசாக எல்லாமே இதெல்லாம் முன்னெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ இதெல்லாமே கேட்பாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த படிவம் இருக்குல்ல, இந்த படிவம் கூட இந்த தடவை சிலபஸில் இருக்குது. அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது தெரியல. அவங்க மாடல் கொஸ்டின் கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து புக்கு வைஸ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒரு 4 தடவை நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீட் விட்டுருங்க. இந்த புக்குன்ட்டு இல்லை, எல்லா புக்கும் தான். 6லேருந்து 12 வரைக்கும் நியூ புக் இருக்குங்களா, அதுவும் 6வது 10 6 to 10 அந்த ஓல்டு புக்கை இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணம்னா படிச்சிருங்க. இலக்கணம் எல்லாம் படித்து முடித்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது புக் வைஸ் படிச்சிருங்க. ஏன்னா நான் வந்து ஏன் புக் வைஸ் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு தெரியும். எடுத்தோன்னே நீங்கள் சிலபஸ் வைஸ் போனீங்கன்னா 6th புக்கில் என்ன இருக்குது, 7th புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இந்த புக் வைஸ் நீங்கள் ஒரு தடவை 5 தடவை படித்து முடிச்சுட்டு இந்த சிலபஸ் வைஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அதை இது படிக்கவே தெரிஞ்சிடும். இது வந்து நான் 6th புக்கில் பார்த்தேன், 10th புக்கில் பார்த்தேன்ல, இது 8th புக்கில் பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, டவுட்டாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் இது படிக்கும்போது எடுத்து நீங்கள் பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன்னா, இப்போ வினா விடை சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து இங்கே சுற்றெழுத்துக்கு வினாஎழுத்துக்கு இருக்கா 24. இது வந்து 24ஆம் பேஜ் நம்பரு. ஓகேவா? அந்த 24ல் வரும் சுட்டு தான் சுற்றெழுத்து வினாஎழுத்து. இங்கே சுற்றெழுத்து இருக்குது, வினாஎழுத்து இருக்குது. நீங்கள் படிப்பீங்க. இது நீங்கள் படிக்கும்போது டவுட்டாக இருக்கும், வினாஎழுத்து. அப்போது நீங்கள் புக் வைஸ் ஒரு டைம் படிச்சிருந்தா தானே உங்களுக்கு வினாஎழுத்துங்கிறது புக்கில் எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஒரு வேட்டு ஸ்டடி இருந்தால் ஓகே. ஆனால் நீங்கள் வேட்டு ஸ்டடி இல்லாமல் நீங்கள் படிக்க அப்படின்னா வினாஎழுத்து எங்கே பார்த்தேன், 10th புக்கில் 4வது இயரில் இருக்குது. அப்போ உடனே புக் எடுப்பீங்க, எடுத்து வினாஎழுத்து அப்படின்னா அதில் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இது இவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்களா. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் புக் வைஸ் படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் படிக்கும்போது புக்கை கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குமா. இவ்வளோ தான் இருக்கா, சரி, அப்போ நம்ம வந்து டக்குன்னு புரியும், டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடலாம். புரியுதா? அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறத இப்போ இலக்கணத்தை பிறகு ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன். என்ன ரீசன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு ஆகிடும். அதனால் புக் வைஸ் இருக்குதுல்ல, ஒரு 5-6 தடவை படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் எடுக்கலாம். புரியுதா? சிலபஸ் வைஸ் எடுத்துகிட்டு அப்போது நீங்கள் புக் வைஸ் படிச்சிட்டிங்கன்னா தைரியமாக இருக்கலாம். ஏன்னா போதும், நான் புக் வைஸ் எல்லா ஒவ்வொரு இதுலேயும் 9 பாடம் அத்தனையும் நான் படிச்சுட்டேன், நீ எப்படி கேட்டாலும் கொஸ்டின் பண்ணுங்கிறப்ப நம்ம புக் வைஸ் 5 to 6 தடவை படிக்கும்போது நம்ம மாறிடலாம். அப்போ இந்த சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க, இது வந்து 6வது புக்கு, 7வது புக்கு, 8வது புக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால் என்னோடய சஜஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா, புக் வைஸ் சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஏன்னா சிலபஸில் இலக்கணம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்தோன்னே அவ்வளோ படிக்க ஆரம்பிச்சோன்னா முடியாது. அதனால் புக் வைஸ் படிக்கும்போது நீங்கள் அத்தனை டாப்பிக்கு ஒரே டைமில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ பிரித்தெழுக மட்டும் அதில் 4 பேஜ் போகும், அதை மட்டும் படிச்சுட்ருப்போம். ஆனால் புக்குங்கும்போது நீங்கள் 9 பாடம் நீங்கள் படித்து தான் ஆகணும் இல்லையா? அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால்
புக் வைஸ் படிங்க. புக் வைஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 to 6 தடவை படிச்சிருங்க புக் வைஸ் இலக்கணத்தை. அப்புறம் சிலபஸ் வைஸ் சுரேஷ் புக் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட சுரேஷ் புக் இல்லை, நான் வந்து வேறு அகாடமி புக் வாங்கலான்ட்டு இருக்கேன், இப்போ ரீசெண்டாக டேஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க அது வாங்குறேன்னு இருக்கேன், நீங்கள் எதுவும் புக்கு வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்கூல் புக்குக்கு கொடுங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மற்ற அகாடமி புக்குக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். என்னோடய சக்ஸஷன் வந்து இந்த ஸ்கூல் புக்கு வைஸ் போகிறது பெட்ரு. ஓகேங்களா? நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கூல் புக் வைஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் எடுக்கும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்ன ஈஸியாக இருக்கும்? வினாலத்து பார்த்தேன், 10th புக்கில் இருக்குது, புரியலையா 10th புக் எடுத்து படிப்பேன். நீங்கள் எதையுமே படிக்காமல் சிலபஸ் வைஸ் போகும்போது ஒன்றுமே புரியாது, கான்செப்டே புரியாது இல்லையா? அப்படி யாராவது யூடியூப்பில் வீடியோ போட மாட்டாங்களான்னு பார்த்துட்ருப்போம். அதனால் புக் வைஸ் படிங்க. ஏன்னா புக் வைஸ் வந்து நிறைய பேர் கிளாஸ் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. பழைய சிலபஸ்லேயே இலக்கணம் இருக்கும்ல, அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம சேனல் டெராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெராம் சேனல் வந்து வேட்டை சுட்டி எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.